ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட கிராமத்து பெண்கள் எப்படி சேமிக்கிறாங்க, எந்தெந்த முறைகளை பயன்படுத்தி அதிக பணங்கள் சேமித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒரு 4 வருஷம் நான் இங்கிருந்து கற்றுக்கிட்ட அனுபவங்களை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீயா நானால நடந்த ஒரு ஷோவில் கூட கிராமத்து பெண்கள், நகரத்து பெண்களுடைய சேமிப்பு முறைகளில் பார்த்தீங்கன்னா, நகரத்து பெண்களை விட கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய சேமிப்பு தொகை அப்படிங்கிறது ரொம்பவே ஹையா இருந்துச்சு. ஸோ அந்த ஷோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ உண்மையும் அதுதான். ஸோ பேசிக்கா இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? ஒரு பொருளாதார ரீதியா அவங்க என்னென்ன மாரியான ஆக்டிவிட்டீஸ் செய்றாங்க, அப்படிங்கிறத எல்லாத்தையுமே ஓரலா நான் சொல்லிட்டு, மெயினா அவங்க சேவிங்ஸ்ல என்னென்ன மாரியான சேவிங்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறதும் வீடியோவுடைய எண்ட்ல சொல்றேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வில்லேஜ் சைடுல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ரெகுலரான வொர்க் இருக்கிறத தாண்டி, ஒரு எக்ஸ்ட்ரா வொர்க் அப்படிங்கிறதும் இருக்கும். இப்ப ரெகுலரா விவசாய வேலைக்கு போறவங்களா இருக்காங்க அப்படின்னா, ஒரு 4 மணி, 5 மணி அந்த மாரி வந்துட்டாங்க அப்படின்னா, வீட்ல எல்லாருக்குமே கண்டிப்பா சின்னதா ஏதா 1, 2வது ஆடு, மாடு, கோழி அப்படிங்கிறது இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய எஃபோர்ட் போட்டு அவங்க தனியா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. இப்போ நாட்டு கோழிகள் வளர்த்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கோழிக்குள்ள வச்சிருக்காங்க அப்படின்னா, நைட்டு அதுவே அது வீட்டுக்கு வந்துரும். மேயறதுக்கு நம்ம தனியா அந்த கூடைய ஓப்பன் பண்ணி விட்டா போதும், அது மேய்ஞ்சுட்டு வந்துரும். வீட்ல தண்ணி, அரிசி அந்த அதுக்கு தேவையான உணவு தானியங்கள் மட்டும் வைக்கிறதோட சரி. ஸோ ரொம்ப பெரிய ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்ல. இந்த ஆடு, மாடுகளுக்கு மட்டும் அவங்க போற இடங்கள்லயே விவசாய வேலை முடிஞ்சுட்டு வரும்போது அதுக்கான தீவனங்கள் கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த மாரி ஒரு ரொம்ப எஃபோர்ட் போடாம ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் அவங்கனால ஏர்ன் பண்ண முடியும். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டவுன்ல இருக்கிறவங்களுக்கு ரெகுலரா ஒரு மந்த்லி வொர்க் அப்படிங்கிறது இருக்கும். சில ப்ரொஃபஷ்னல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஓடி இருக்கும். இப்ப மில்லு இந்த மாரிலாம் செய்றோம் அப்படின்னா, டெய்லரிங் ஒர்க் போற ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்துலயுமே ஓடி நம்ம செய்ய முடியும். ஆனா, பெரும்பான்மையான துறைகள் ஒரு 80% பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு 8 to 8 வொர்க் தான் இருக்கும். 10 to 12 ஹார்ஸ் கம்பல்சரி வொர்க் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கும். ஸோ, அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்றோம், இல்ல அ ஒரு பார்ட் டைமா ஜாப் பண்றோம், டியூஷன் இந்த மாரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெரும்பான்மையான மக்களுக்கு குறைவா தான் இருக்கு. ஸோ 2வது பார்த்தீங்க அப்படின்னா, கிராமங்கள்ல எல்லாத்துலேயுமே சீசன் வொர்க் அவங்களுக்கு இருக்கும். அ இப்போ விவசாயம் சார்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நிலக்கடலை போடுறது, பருத்தி போடுறது, இந்த மரவள்ளி கிழங்கு குச்சி வைக்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீசனல்க்கா அந்த அந்த பருவ காலத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு இருக்கும். ஸோ டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால, கூலிகளும், வேலைகளும் ரெகுலரா இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு அட்வான்டேஜா இருந்தாலுமே, இதில ஒரு சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஒரு 10 to 15 டேஸ்க்கு அவங்களுக்கு ரெகுலரா வேலை இல்லாமயும் இருக்கும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தான். பட் அவங்களுக்கு சீசனல் வொர்க் இருக்கும்போது கன்டினியூஸா அந்த வொர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியா ஒரு ஃபண்ட இவங்க ரொட்டேஷனல் பண்ணிற முடியும். அ இப்போ நம்ம ஒரு கார்ப்பரேஷன் ஏரியாக்குள்ள இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஹாய், பாய் சொல்லிட்டு போற அளவுக்கு தான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் இருக்கும். இப்போ நெறைய அப்பார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, பக்கத்து ஃப்ளாட்ல இருக்கிறவங்களே யாருன்னு தெரியாத சிச்சுவேஷன்ஸ் இருக்கிற ஏரியாவும் இருக்கு. அ பட் இங்க பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருமே மாமன், மச்சான், பங்காளி, பங்காளி அப்படிதான் இருக்கிறதுனால, ஒரு சின்ன எமர்ஜென்சி அது ஒரு நல்லது, கெட்டதுன்னு எது வந்தாலுமே ஈஸியா அவங்கனால ரிலேஷன் கிட்டயோ, இல்லைன்னா அவங்க சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய சிட் கிட்டயோ என்னன்னா, ஈஸியா ஃபண்ட் ரொட்டேஷனல் பண்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜுவல் நம்ம கொண்டு போய் வைக்கணும். இல்ல அப்படின்னா இஎம்ஐஸ், லோன்ஸ் அந்த மாரி எடுக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். பட் அவங்களுக்கு ரிஸ்க் இல்லாம கொஞ்சம் ரொட்டேஷனல் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். 3வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க ரொம்ப சீக்கிரமா இஎம்ஐ விஷயத்தில மாட்டிக்கவே மாட்டாங்க. அ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வெளியில போய் வட்டிக்கு நம்ம வாங்குறது அப்படிங்கிறது அவங்க பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. ரொம்ப ரேர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிறது இருக்காது. இப்போ ஆடம்பர செலவுகள் அப்படின்னா, நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தர் ஒரு விஷயத்த அப்டேட் பண்றாங்க.
அப்கிரேட் ஆகுறாங்க அப்படின்னா, அத பார்த்துட்டு உடனே வந்துட்டு நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்க அத பண்ணவே மாட்டாங்க. ஸோ அவங்க பண்ணிட்டாங்க. இது வந்து நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறத பல விதங்கள்ல வந்து நம்ம யோசிப்பாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு புது வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறோம். புதுசா மேரேஜ் ஆயி நம்ம போறோம் அப்படின்னா, நம்மளுடைய ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு எல்லாமே வீட்டுக்கு வாங்கணும் அப்படின்னா, நம்ம என்னென்ன பண்ணுவோம்னா, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் நம்ம உள்ள கொண்டு வந்துருவோம். பட் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னா கூட, அ அவ்ளோ வந்து யோசிப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு இப்ப தேவைதானா? அப்படிங்கிற மாரி ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க. நான் வந்து ஒரு 8 இயர்ஸ்க்கு மேல வந்துட்டு ஒரு வாஷிங் மிஷின் யூஸ் பண்றேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் வெளிய வந்து இருந்துட்டு, அதுக்கப்புறம் தான் உள்ள இந்த கிராமத்துக்குள்ள வந்து வந்தேன். ஸோ இப்ப இங்க வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத பார்க்கும்போதே நெறைய பேரு கேட்டாங்க. அந்த ஓல்டு வாஷிங் மிஷின் பார்க்கும்போதே, "உங்களுக்கு பிரச்சனை இல்ல, வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்க. சீக்கிரமா துவைச்சு எடுத்துருவீங்க" அப்படின்னு. ஸோ அந்த மாரி வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயங்களுக்கு மட்டும் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 2வது அவங்களுக்கு வந்துட்டு இந்த வீக்லி என்டர்டெயின்மென்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு எந்த அமௌண்ட்டும் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இருக்காது. சினிமா, பார்க்கு, பீச்சு அப்படிங்கிற மாரி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துட்டு அவங்களுக்கு வராது. இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா, கோயில் ஃபங்ஷன்ஸ் வர்றது, ரிலேட்டிவ்ஸ் வீட்ல வந்து ஃபங்ஷன்ஸ், ஃபேமிலி ஃபங்ஷன்ஸ் வர்றது மட்டும் தான். அதே மாரி எந்த ஃபங்ஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் குடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம சின்ன சின்ன விஷயங்கள கூட என்னன்னா, நம்ம நெறையா வந்து செலப்ரேட் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஒரு சின்ன பர்த்டே வருது அப்படின்னா, ஒரு அவுட்டிங் போகணும், கேக் கட்டிங் இருக்கணும், பார்ட்டி இருக்கணும் அப்படின்னு நெனைப்போம். பட் நாங்க எழில்கெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே செலப்ரேஷனுக்காக கூப்பிடும்போது, நெறைய பேர் கேட்டது என்னன்னா, "பர்த்டே செலிப்ரேட் பண்றீங்களா? அதுக்கு ஒரு ஃபங்ஷனா?" அப்படிங்கிற மாதிரி தான் நெறைய பேர் ஆச்சரியமா கேட்டாங்க. ஸோ அந்த மாரி வந்துட்டு இங்க ஃபங்ஷன்ஸ்க்காக அந்த ரொம்ப எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. அத வந்து எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னா, சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள தான் வந்து கொண்டு போவாங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு எஜுகேஷனுக்கான ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்காது. ரொம்ப ஸ்பெண்ட் பண்றது, ஒரு லேக்ஸ் கணக்குல கொண்டு போய் டெபாசிட் பண்றது அப்படிங்கிற மாரியான இது வந்து இருக்காது. அ இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் தான். இப்போ ஒரு ஒரு 100 வீடு இருக்கு அப்படின்னா, ஒரு 70லிருந்து 80 வீடு வரைக்குமே கண்டிப்பா அவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் வந்துட்டு படிக்க வச்சிருப்பாங்க. ஒரு 30, 20 அந்த மாதிரி வீடுகள் மட்டும் தான் பிரைவேட் ஸ்கூல்ல இருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ வந்து அவங்க கட் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஹோட்டல் ஃபுட்டுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து சுத்தமா வந்து இருக்காது. ஹோட்டல் சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயமே இவங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப ரேரு. ஏதாவது ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது ரொம்ப ரேரா தான் வந்துட்டு அத பண்ணுவாங்க. அப்புறம் இவங்களுக்கு வந்துட்டு காய்கறிகள் அப்படிங்கிறது ரொம்பவே ஆர்கானிக்கா ரொம்ப ரொம்ப சீப்பான ரேட்ல வந்து இவங்களுக்கு இங்க கிடைக்கும். 2வது நெறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவெல்லாம் கிடையாது. மெனு பிளான்லாம் அவங்களுக்கு கிடையாது. அப்பதைக்கு காலையில எந்திரிச்சு என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறது தான். அதனால அந்த எக்ஸ்பென்சஸும் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. 2வது விவசாய வேலைக்கு போறதுனால, அங்கருந்து வரும்போது விவசாய பொருட்கள் வந்து முதலாளிகள் குடுக்குறாங்க அப்படின்னா, அதையும் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறதுனால, அந்த எக்ஸ்பென்சஸும் வந்து அவங்களுக்கு இதா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து வீடு கட்டுறதா இருந்துச்சு அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் குடுக்குற எந்த ஸ்கீமா இருந்தாலும் அவங்க எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஆடு, மாடு வளர்க்கறதுக்கு குடுக்கக்கூடியதான அமௌண்ட்டு, லோன்ஸு இந்த மாரி எல்லாமே அவங்களுக்கு வந்து அப்டேட்ல வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ, இவங்களுக்கு அந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்ட்டா ப்ராப்பரா வந்துட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம வீட வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு நம்ம ஒரு 10,00,000 வந்து நம்ம பட்ஜெட் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்டின்னா, இவங்க வந்து அந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ல ஒரு 6,00,000த்துக்குள்ளேயே வந்துட்டு அவங்கனால எல்லா ஒர்க்கும் முடிச்சிட முடியும். ஸோ, அந்த அளவுக்கு இவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கீம வந்து அப்டேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க அதில இருக்கிறத எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு பெர்சனா இருப்பாங்க. டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பெரிய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து இருக்காது. வீட்டுக்கு வீடு எல்லாத்து வீட்லயும் 2 வீலர்ஸ் வந்து கம்பல்சரி இருக்கும். ஆனா, அன்னெசசரியா யாருமே எங்கேயுமே அத வந்து எடுத்துட்டு போக மாட்டாங்க. மோஸ்ட்லி பெரியவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நடக்கிறது தான். ஸோ நடந்து தான் விவசாய வேலைக்கு போறதோ, இல்ல மத்த விஷயங்களுக்கு எதுக்காவது போறதோ அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. வண்டி இருந்தா தான் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. பஸ்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைமிங்க்கு தான் வந்து இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த டைமிங்குள்ள போக பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா நடந்து தான். ஸோ டிரான்ஸ்போர்ட் செலவு அப்படிங்கிறதையும் வந்து கம்மி பண்ணிருவாங்க. இப்ப டவுனுக்குள்ள எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா,
நம்ம ஒரு விஷயத்த நம்ம முடிவு பண்ணுறோம்னா, எல்லாத்தையுமே அவசர அவசரமா வந்து நம்ம முடிவு பண்ணுவோம். இப்போ ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா, ஸோ இந்த சிச்சுவேஷனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்? நம்ம உடனே நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பொறுமையா அதனுடைய பெனிஃபிட் அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் வந்து பண்ணுவாங்க. அ இத வந்து நான் எங்க பார்த்தேன் அப்படின்னா, நாங்க வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது, வீடு பாதியிலேயே வேலை நிக்குது அப்படிங்கிறதுக்காக நெறைய வந்துட்டு வெளிய லோன்ஸ் வந்து நம்ம இது பண்ணியிருந்தோம். ஸோ உடனே கொண்டு போய் ஜுவல் வைக்கிறது, லோன் கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாரி பண்ணியிருந்தோம். பட் இங்க இருக்கிறவங்க வந்து நெறைய பேர் என்னன்னா, அந்த 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 வொர்க் வந்து அப்படியே நிக்கும். ஸோ அடுத்த ஸ்கீம்ல அவங்களுக்கு அமௌண்ட் வர வரைக்கும் நிறுத்தி வச்சிருந்து, அத வந்து பொறுமையா தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. இல்ல ஓன் அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்றவங்களா இருந்தா கூட, ஒவ்வொரு விஷயமும் செய்யும்போது, அதில என்னென்ன ப்ளஸ்ஸு, மைனஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு, ரொம்ப பொறுமையா தான் அந்த விஷயத்த வந்து மூவ் பண்ணுவாங்க. ஆனா, அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சக்சஸ்ல தான் கொண்டு போய் முடிஞ்சிருக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களுடைய சேவிங்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்குமே கண்டிப்பா ஒரு குலுக்கல் சீட்டு, ஏல சீட்டு, ஃபண்டு, மகளிர் குழு. இது வந்து கண்டிப்பா எல்லாருமே இருப்பாங்க. மினிமம் ஒரு பெர்சன் இதில 3 ஸ்கீம்லயாவது கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ குலுக்கல் சீட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்துட்டு அ மந்த்லி பேமெண்ட்ல இல்லாம ஒரு 3 மந்த்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்கும். 3 மாசத்துக்கு ஒரு தடவ கட்டுற மாதிரி வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏல சீட்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் சாரி ஏல சீட்டு தான் 3 மாசத்துக்கு ஒரு தடவ கட்டுற மாரி இருக்கும். குலுக்கல் சீட்டு வந்து மாசம் மாசம் கட்டுற மாரி இருக்கும். அது இல்லாம சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் சுய உதவி சங்கம் இருக்கு இல்லைங்களா? அதில வந்து கம்பல்சரி வந்து இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நானுமே வந்துட்டு அந்த மகளிர் குழுவுல வந்துட்டு சேர்ந்து, இப்போ ஒரு அமௌண்ட் வந்து நம்ம மாசம் மாசம் வந்து சேவிங்ஸ்க்காக வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கோம். அது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் தான். ஒரு 300 அந்த மாரி ரேஞ்சில தான். ஸோ இது வந்து அவங்களுடைய மிகப்பெரிய சேவிங்ஸ். இத வந்து ரொட்டேஷனல் வந்து பண்ணிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதில வர்ற அமௌண்ட்ட கலெக்ட் பண்ணிட்டு, ஏதாவது வேணும்னா, இல்ல வீடு கட்டணும்னா யூஸ் பண்ணிப்பாங்க. இல்ல அப்டின்னா வேற இடத்துக்கு எடுத்துட்டு போயிருவாங்க. மினிமம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு சேலரி வாங்குற பெர்சனுக்கு மந்த்லி சேலரி வாங்குற பெர்சனுக்கு ஒரு 20ஆம் தேதி, 26ஆம் தேதி வந்துருச்சு அப்டின்னா, நம்ம கையில வந்து பணம் இல்லாம நம்ம தடுமாறிட்டு இருப்போம். ஸோ நெக்ஸ்ட் 10 டேஸ் எப்டி போறது அப்டின்னு. பட் இவங்களுக்கு வந்து ரொட்டேஷனலுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அமௌண்ட் வந்து கையில இருந்துட்டே இருக்கும். அது அமௌண்ட் இல்ல அப்டின்னா, அந்த விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்றத வந்து நிறுத்திருவாங்க அந்த இடத்துல. ஸோ இது போக அந்த சேவிங்ஸ் இருக்கிற இடத்துல என்ன ஒரு எமர்ஜென்சினாலும் அவங்க வந்து அத மோஸ்ட்லி அத வந்து கலைக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த சேவிங்ஸ் அப்படியே வந்து இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து சேமிக்கிறது, இவங்களுடைய அம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ வாய கட்டி, வயித்த கட்டி நம்ம வந்து ஒரு ஃபேமிலிய ரன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து நான் எங்க கத்துக்கிட்டேன்னா, இங்க தான். ஸோ நம்ம எனக்கு வந்து 2 பக்கமுமே இருந்து பார்த்த இடத்துல வந்துட்டு, ஓ! இவங்கனால இவ்ளோ பண்ண முடியுதா? இவ்ளோ பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இவ்ளோ ஏர்ன் பண்ணணும். வெளிய இருந்து வந்துட்டு தௌசண்ட்ஸ் அந்த மாரிலாம் ஏர்ன் பண்ணி, நம்மனால என்ன நம்ம சேவிங்ஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத எனக்கு பெரிய ஒரு கொஸ்டின்ஸா வந்து இருந்தது. ஸோ அந்த நீயா நானால காட்டுன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உழைப்பு இருக்கு. அதுக்கு தகுந்த சேமிப்பு முறைகளையும் அவங்க வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. நீங்க இந்த மாரி வந்துட்டு நேரடியா பார்த்த அனுபவங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து அத பின் பண்ணுங்க. ஸோ நானும் அது என்ன அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறேன். நெறைய பேருக்கு அதுக்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.